நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். இதனுடைய சுயமாத்திரை நமக இதனுடைய 1546வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்கோவிலூர் தபோவனம் இருக்கிற ஞானானந்தகிரி. இந்த ஞானானந்த சுவாமிகள் 250 வருஷத்துக்கு மேலே இருந்தால் சொல்லப்படுறது. பாருங்கள், அப்படியே குழந்தையாட்டம் சிரிப்பார் அப்படியே பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ கீதா ஸ்டுடியோன்ட்டு பாலாஜி நகரில் இருக்குது. அவகிட்ட கூகுளில் இது எடுத்து போட்டு எனக்கு குரு பூர்ணிமா அன்றைக்கி வேணும்னு கேட்டேன். அவள் ஃபோட்டோ போட்டுட்டு அவள் தங்கைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாளா. அப்படியே நின்று போயிடுச்சு. எனக்கு வரவே இல்லை. இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி சேர்ந்தது எனக்கு. எடுத்து மொபைலே சார்னு சொல்லி கொடுத்துருச்சா இன்றைக்கி. ஸோ ஹேவிங் ரிசீவ்ட் இட், ஐ காட் சம் இன்ட்யூஷன் டு ஸ்பீக் அபவுட் ஞானானந்தகிரி. இந்த சுவாமிகள் நிறைய ரிமார்க்கபிள் திங்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னை பற்றி எங்கேயே பரசாட்டிக்கல. எங்கள் குருமாத்தா குருத்திரயத்தை காமிச்சுக்கிறேன். வியாழக்கிழமை இருக்கனால ஸ்ரீ குருவான சம்பகாம்பா, பரமகுருவான பாலானந்தநாதர், பரமேஸ்வரி குருவான சிதானந்தநாதர், இந்த குருத்திரயத்தில் 3 பேரையும் காமிச்சுக்கிறேன் நான். இந்த சம்பகாம்பா என் குருமாத்தா லட்சுமி சந்திரமொழின்ற பெயர் உள்ள பெண்மணி. இப்போ அடிக்கடி போவா, திருக்கோவிலூருக்கு போவா. தபோவனத்தில் போய் அங்கே போய் காத்தாலே சாயந்தரம் தங்கிட்டு காராம்பசுவில் வாங்கி கொடுத்துருக்கா. யாராவது தான் செய்யணுன்னா தபோவனத்துக்கு பண்ண சொல்லுவாள். அரிசி மூட்டையில் எல்லாம் வாங்கி போடுவோம். எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கல. அவளோட போய், அதாவது குருவோடு போனோம் நம்ம நிறைய இடத்துக்கு. நம்ம என்னதான் வேலையை வச்சுருந்தாலும் அது மிஸ் பண்ணிட்டுமே எனக்கு மனசில் வருத்தமாக இருக்கும் எனக்கு. பட் சில இடத்துக்கெல்லாம் போயிருக்கா. இது சிந்தாமணீஸ்வரர், அரியத்துறை, பஞ்சட்டு இதுக்கெல்லாம் போயிருக்காவா கூட. பட்டு இது தபோவனம் போல் காமாக்கியாலாம் நான் போகல. அப்போ அந்த காலத்தில் 15,000 ரூபா அப்போ கேனாட் ஸ்பெண்ட் தட் மச் டைம் மணி. அந்த மாதிரி இந்த பொசிஷன் எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. இப்போ யாராவது எனக்கு சிக்ஷா கொடுத்தோம்னா அவள் டிக்கெட்டே வாங்கி கொடுத்துருவா. பட் இப்போ போகிறதுக்கு உடம்பு முடிய மாட்டேன்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குருவருள் இருந்தால் தான் அந்த திருவுருள் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது. ஞானானந்தகிரி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நான் முன்னாடியே வேதமுட்ட கண்ணீர் ஒன்று போய் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. இன்றைக்கி இன்னொரு இது, அவள் திருக்கோவிலூர் தபோவனத்தில் நிறைய பணிவிடெல்லாம் பண்ணியிருந்தவர் ஒருத்தர். அவள் குழந்தை கல்யாணம் ஆனோம். கையில் காசைகளும் அழறார். அவர் அழும்போது இது மாதிரி இல்லை சாமாரி சொல்கிறார். அப்போ ஒரு தேங்காவை கொண்டு சொல்லி அந்த தேங்காவை வச்சுக்கிறார். அப்போ ஒரு பஸ் நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டம் வருது. எல்லோரும் என்ன எல்லாம் நம்ம சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ ஒரு போட்டி வைக்கிறார். அவர் அந்த தேங்காவை உடைக்கணும் ஒரே இதுலேயே, இல்லைன்னா காணிக்கை செலுத்தணும். அந்த மாதிரி பண்ணும்போது 50 பேர் 60 பேர் எல்லோரும் ட்ரை பண்ணுறா. தேங்காய் உடைக்கவே முடியல அதை கடைசியில். ஸோ எல்லோரும் அந்த பணமுட்டையாக சேர்ந்துத்தவங்க. ஸோ அதை எடுத்து போய் சொல்கிறார் அவனை. யாருக்கு கல்யாணத்துக்கு வேணும், பணம் வேணும்னா இல்லையா அவனுக்கு. அப்புறம் மற்றவாழை குஜராத்தீஸு அவளை நிறையா கொடுக்குறா அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு. கடைசியில் திருப்பி அந்த தேங்காவை தொட்டு அனுக்கிரம் பண்ண முடியும், டக்குன்னு உடைஞ்சிடுது. அந்த மாதிரி அற்புதம் முடியும். நான் சொல்கிறது ஒரு சாம்பிள் தான் சொன்னேன் நான். பெரிய தீர்க்கதரிசி, பெரிய மகான். காத்தால் எழுந்த முன்னையே ஆசிரமத்துக்கு வரவாளெல்லாம் அழிச்சுண்டு ஒரு விளக்கை ஏற்றிண்டு இந்த குத்தி விளக்கு பூஜையை பண்ணுவாள். எப்படின்னா அதை ஏற்றிட்டு ஆசிரமம் முழுக்க சுற்றி வருவா பாடிண்டே. ஸோ அந்த பிரதர்ஷனம் சுவாமி சண்டையில் கொண்டு பார்த்து குத்தி விளக்க அது இதில் விஜய் டிவியில் காமிப்பான். அந்த இதில் எர்லி மார்னிங் இதில் அரவிந்த் ஆசிரமம் அன்னை இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் பற்றி வரும்போது மதியொளி சரஸ்வதி கூட வரும். அந்த மாதிரி இதை பற்றி சாய்பாபா வரும். திருக்கோவிலூர் பற்றியும் ஞானானந்தகிரி பற்றி காமிப்பான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள் இருக்கும்போது நம்ம விசிட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனங்களை செய்கிறா, வேறு இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறா, டைம் இருக்குன்றா. மகான்களை இருக்கும்போது பக்கத்திலேயே போக மாட்டேன்றா.
ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். அப்புறமா நான் வடிச்சலவா வருமா அதெல்லாம்? எப்பேற்பட்ட ப்ராப்ளங்கள் நோய் நொடி சால்வ் பண்ணியிருக்கார். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து பரிகாரங்களை சொல்லியிருக்கார். நான் நடந்திருக்கு அப்படியே ஸ்பாட்லேயே அந்த சொல்யூஷன் யாரும் கொடுக்க மாட்டார். ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். தாத்தா ஒருத்தர் இருந்தார், 98 வயசு இருந்தார். அவர் ஜானகி ஜேஆர்எஸ் சர்மான்னு பேர், ஜானகிராம சர்மாண்டு பொன்னாத்தில் இருந்தார். அவர் பெரிய பிள்ளை வந்து இது கணேஷ் இதில் இருந்தார், புளியபாக்கத்தில். இங்கே கீதான்றது பெண்மணி இது காத்தில் இருந்தார். அவள் ஆத்துக்கார் பேர் சேகர் பேர். அந்த சேகருடைய அப்பா அம்மா, அதாவது கீதாவோட மாமனார் மாமியார், திருக்கோவிலூர் தபோவனத்தில் தான் இப்படி சமைச்சு போட்டிருந்தா. அவள் அந்த அந்த அம்மா அப்பா சொல்லுவார், அவன் அன்னபூர்ணி வா அப்படின்னு வரான். எதுக்கும்மா சொல்கிறேன்னு, நீ தான் சமைச்சு போடுற எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் அப்படின்னு வரான். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு பெரிய லோட்டா நிறையா காப்பி திருவிழாலாம் இருக்கும், மேலாம் பண்ணுவாளாம் அந்த மாமி. அப்போ தன்னை கடைசி காலத்தில் தன்னுடைய முடிவு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறார், அந்த மாமாவை மாமி கூப்பிட்டு, நீங்கள் கிளம்புங்கோ, என்னோட காலம் முடிய போகிறது, நீங்கள் போய் சிம்சன் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே போய் இந்த மாதிரி சமைக்க தெரியுமே, இந்த இது மார்னிங் டிஃபன் பேக்கெட்லாம் போட்டு விருங்கோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து நிறைய எர்லி மார்னிங் எழுந்து டிஃபன்லாம் பேக் பண்ணி பேக்கெட்டாக வச்சுருப்பேன். சிம்சன் கம்பெனி வாசலில் உட்காந்துட்டுப்பா, அந்த பக்கெட்டில் அதெல்லாம் வச்சுட்டு வரவாளுக்கெல்லாம் பேக்கெட்டாக கொடுத்துருவா டிஃபன். அந்த காலத்தில் கேன்டீன் இல்லாத நேரத்தில் நினைக்கிறது. அது மாதிரி பண்ணி அவர் வந்து 2-3 பெண்கள் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி அது யார் சொன்னுக்கான ஞானானந்தகிரியினால தான் நடந்தது. பையனுக்கு என்ன பண்ணார், டிபிஎஸ் கம்பெனியில் லூகாஸில் வேலை வாங்கி கொடுத்துட்டார். அவர் தான் போகிறதுக்கு முன்னாடி தன்னை அண்டி இருந்தவா எல்லாருக்கும் சௌரியம் பண்ணி வச்சுட்டு போனார். அவர் அது வந்து குவைட் அன்பிலீவபிள். இப்படிலாம் நடக்குமான்னு பார்க்கலாம் நம்ம நினச்சிப்போம். ஏன்னா குருநாதரை நம்பி அங்கே போய் சரணடைஞ்சிட்டா அவள் ஏதோ ஒரு வழி பண்ணிடுறா. அவளுக்கு நம்ம வழி இல்லை, நம்மளுடைய இது வந்து சரணாகதி தான். ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நான் பல காலமாக பல வருஷங்களாக ட்ரை பண்ணுறேன். இது வந்து இட் கேன் பி டன் இன் நோ பேட் டைம். ஆனால் காலங்கள் வரும்போது தான் நடக்கிறது. நான் நடிச்சுட்டேன். ஏன்னா இந்த குருமால் சாய்பாபா அந்த படங்கள்லாம் இருக்குது. பூஜா கிரகத்தில் அகஸ்தியர் இருக்குது, ரோமா மகேஷ் இருக்குது, காக்கபுஜண்டர் இருக்குது, சுரக்கா சாமியார் இருக்கார், இவெல்லாம் இருக்கா. சரி இதையும் கொண்டு வைக்கணும்னு நாங்களாம் ஆசை. எனக்கு இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சுது. சரி இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டு வந்தது. ஹேவிங் ரிசீவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஷேர். இப்போ இந்த மகான்கள்லாம் பூத உடல் நீத்தா கூட அவள் அனுக்கிரகம் பண்ணுறா. இவாளுகள் எப்படி பூஜை பண்ணுறது? ஞானானந்த குரு சத்குருவே நம்ம சொன்னாலே போதும். எர்லி மார்னிங் இப்போ நளினியெல்லாம் ஆக்ட்ரஸ் நளினி இருக்கா இல்லையா, மகோன்மதமான பெண்மணி 3:30 மணி காத்தால் எழுந்து குளிச்சுட்டு லலிதாசனம் சொல்லலாம். பாருங்கள் எத்தனை பேர் வசதியாக இருக்கா பண்ணுறாள, பண்ணுறது இல்லையா? நளினி பண்ணுறா. ஏன்னா வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் அது. ஸோ லலிதா ஆரம்பித்தாலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால வருது, அடுத்த பிறவி கிடையாது அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி மகான்களை நினைக்காம எர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஓசோன் லேயர் கீழே வருது. அந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி வந்து ஹெல்ப் பண்ணுறது மனுஷாளுக்கு. எர்லி மார்னிங்கே வாழ்நாளும் தியானம் பண்ணணும். அவளை நினச்சிட்டாலே போதும், அவள் நீ தான் இதை காப்பாற்றணும்னு நடந்துடும் அது. ஸோ அதனால் மகான்களை பேர் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நான் எங்கள் விவாதக்கூட கூட சொல்லுவேன், குருநாதர் பேர்லாம் சொல்லுங்கள். இப்போ எங்கள் குருநாதர் பேர் வந்து பாருங்க 9 பேர் நான் வச்சுட்ருக்கேன். அந்த குரு நவரத்னங்கள் போட்டிருக்கேன். ஓம் பூர்ணானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஓம் சாந்தானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஓம் விமலானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஓம் ஸ்ரீ பிரகாசானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஸ்ரீ ஆத்மானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஸ்ரீ குஹானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஸ்ரீ சிதானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஸ்ரீ பாலானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஸ்ரீ சம்பகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி.
என்ன குருவாக வச்சுருக்கவ பிரஜானானந்தர் அப்படி பேர் சொல்லணும். சரி, இந்த குருவாரத்தில் சத்குரு ஞானானந்தரை பற்றி நம்ம வந்து 1 or 2 நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். பெரிய மகான். திருக்கோவில் சபோவனம் இப்பயும் இருக்குது. அவருடைய அதிஷ்டானம் அங்கே இருக்குது. திருவண்ணாமலை பருவம் திருக்கோவில் இருக்குது, போயிட்டு வாங்க. திருக்கோவில் போகாமல் வராதுங்க. அங்கே உலகளந்த பெருமாள் கோவில் திருவிக்கிரம அவதாரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும். அது பார்க்க வேண்டிய சன்னதி. அது திருவதிகை வீரட்டானம் பார்த்துடலாம். திருக்கோவில் போகும்போது இந்த திருவதிக்கே பக்கத்துலேயே வந்துடும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையை எல்லாம் நல்லதாக கிடைக்குன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.